ம். இந்த 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 வழக்கில் இந்த மசோதாக்களை வந்து 10 மசோதாக்களையும் செல்லாது என்று ரத்து செய்யப்பட்டது ஒன்று. மற்றொன்று வந்து இந்த இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதில் நீங்கள் வந்து அந்த வாதாடும் பொழுது அது பல்வேறு கேள்விகளை வந்து தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஆளுநர் வந்து முதலமைச்சரோட சமரசம் பண்ணிக்கணும், 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் 3 நாள் 4 நாளுக்குள்ள அந்த சமரச முயற்சியில் ஈடுபடணும். நீதிமன்றம் லாங் ரோப் கொடுத்தாங்க. அவளை கொடுத்துமே அதை வந்து ரொம்ப அலட்சிய போக்கில் அந்த அது தொடர்பான முயற்சிகளே மேற்கொள்ளாமல் இருந்ததுனாலையும் இந்த தீர்ப்பு இவ்வளவு முக்கியமான காரணமாக இருக்கு. பஞ்சாப் கவர்னர் கேஸ் கரெக்ட், நீங்கள் சொல்வது சரிதான். பஞ்சாப் கவர்னர் கேஸில் நம்ம எங்களுடைய வழக்கு விசாரணையின் போதே பஞ்சாப் கவர்னர் கேஸ் வந்துடுது. அந்த கவர்னர் கேஸ்லேயே கிளியராக சொல்கிறாங்க, 2வது ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னருக்கு வேறு வழி இல்லை, அதில் வந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் அந்த மசோதாக்களுக்குன்னு கிளீனாக சொல்கிறாங்க. அந்த பஞ்சாப் கவர்னர் கேஸை தெரிஞ்சுக்கிட்டே அவரை அந்த கேஸை எப்படியாவது ஓவர் ரீச் பண்ணணும், அது வந்து அது ரொம்ப அவர் வந்து தனக்கு வானளவே பவர்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு இந்த மசோதாக்களை அனுப்பி வைக்கிறார். அது மட்டும் இல்லை, இவரே குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு கான்ஸ்டியூஷனில் இருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பிரகாரம் கவர்னர் ஹாஸ் டு ஆக்ட் இன் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மட்டும் இல்லை, கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஒரு கவர்னர் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அந்த அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அட்வைஸில் தான் அவர் செய்யணும். இவரா தன்னிச்சையாக லெட்டர் எழுதி குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த மசோதாக்களை நீங்க நிராகரிச்சிடுங்க அப்படின்னு இவரே எழுதுறாரு. லெட்டர் குடியரசுத் தலைவருக்கே போடுறாரு. அது லெட்டர் எழுதுறாரு. அந்த கடிதம் மட்டும் இல்லை, இவர் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இப்போ வந்து ஒன்றிய அரசுடைய அந்த கவுன்சில் அவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த பில்ஸை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறாரு அவர். ஓஹோ. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனை சப்வர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணத்திலே அவர் செயல்பட்டுள்ளார். அதனால நீதிமன்றம் கடுமையாக வந்து அவரை எச்சரித்திருக்கு. நிறுத்தி வைத்ததே அந்த சட்ட விரோதமான செயல் என்று ஒரு குறிப்பிட்டதோட செயல் சொல்லி அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்து பண்ணி அந்த உச்சநீதிமன்றம் அந்த விருப்புரிமை அடிப்படையில் அதை சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் செல்லும் என்று கூறியிருக்கிறது. நான் மீண்டும் இந்த நீட் விலக்கு மசோதாக்கு தான் வரேன். நீட் விலக்கு மசோதா வந்து பொதுவாகவே இந்த எதிர்க்கட்சிகள் அனைவரும் கூறும்போது நீட் விலக்கு ரத்து ஆனதை மீண்டும் வந்து அதை வந்து இன்று கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாளைய கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பது சட்ட ரீதியாக நீட் விலக்கு மசோதாவைக்கு அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்ற கோணத்தில் தான் அந்த அறிக்கையை வந்து அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அது வந்து அது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அந்த நீட் தேர்வு நடத்தப்படுவதால் அதை நம்ம சேலஞ்ச் பண்ணி வாங்க முடியுமா சட்ட ரீதியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. நீங்கள் வந்து அந்த சட்ட நிபுணராக இருக்கிறீங்க, இது தொடர்பான பல்வேறு வழக்குகள் பல்வேறு தீர்ப்புகளை பார்த்துருப்பீங்க. மாநில அரசு இதுவரை இந்த ஆளுநர் விவகாரத்தில் முதன்முறையாக நம்ம வாங்கியிருக்கிறோம். இதே மாதிரி நீட் தேர்வு விவகாரத்திலும் அந்த நீட் விலக்கை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் சட்ட ரீதியாக இருக்குதா சார்? அதாவதுங்க, நீங்கள் 2007 தலைவர் கலைஞர் வந்து இது போன்ற நீட்டு போன்ற ஒரு தேர்வுகள் அப்பொழுது வந்து இருந்தன. சரி. ஒன்றிய அரசு தேர்வுகள் வந்து எழுதி தான் நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்க முடியும் என்று சொல்லியிருக்கும்பொழுது அப்பொழுது வந்து ஒரு சட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதாவது +2 மார்க்கை வைத்து கொண்டு அட்மிஷன் செய்யலாம் சொல்லி அந்த சட்டம் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவிலே வந்து தேர்வு நடக்கும்பொழுது தமிழகத்தில் மட்டும் தேர்வு இல்லாமல் இந்த அட்மிஷன் MBBS எல்லாம் அட்மிஷன் நடந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தார்? இந்தியா முழுக்க வந்து அப்போ நீட் போன்ற தேர்வு அப்பொழுது இருந்தது. அப்போ வந்து எக்ஸம்ஷன் வந்து 2007 வந்து எக்ஸம்ஷன் வழங்கப்பட்டது. அந்த வழங்கப்பட்ட அந்த எக்ஸம்ஷன் அந்த சட்டம் வந்து இந்த நீட் அமெண்ட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் 10Dன்ற ஒரு ப்ரொவிஷன் திரு
மோடி அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2016 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க. சரி. அந்த அமெண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த எக்ஸம்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் நமக்கு அந்த சட்டம் இருந்தது. சரி. மார்க்ஸை வைத்து தான் உங்களுக்கு அட்மிஷனே பண்ணாங்க. சரி. அப்போ ஜனாதிபதி எப்படி ஒப்புதல் கொடுத்தார் சொல்லுங்கள்? அப்போ ஒப்புதல் கொடுக்க முடியும். நீங்கள் இந்த ஆர்டிகல் 254ன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. சரி. ஒரு பாராளுமன்றம் ஒரு கன்கரண்ட் லிஸ்டில் ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்துக்கு நேர் எதிராக மாநில அரசு ஒரு சட்டம் ஏற்றினால் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்றால் அந்த பாராளுமன்ற சட்டம் அந்த மாநிலத்துக்கு பொருந்தாது. ஓகே. இப்போ அதுதான் இப்போ இந்த நீட் விலக்கு விவகாரத்தில் செய்யப்பட்டது. சரி. ஸோ அதனால இது ஒன்றும் புதுசு இல்லை. சரி. ஆனால் இல்லை, அதுக்காக தான் இது வந்து ஏற்கனவே 2007 விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நீட்டு புது சட்டம் வந்ததுனால தான் இது மறுபடியும் அப்புறம் நேஷனல் கமிஷன் ஆக்ட்னு வந்தது. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்னு வந்தது 2019 வந்தது. அந்த செக்ஷன் 14ல் உங்களுக்கு அந்த நீட்டை கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும். சரி. ஆகவே இந்த சட்டங்களில் விதிவிலக்கு செய்வதற்காக தான் இந்த நான் சொன்ன இந்த விலக்கு சட்டம் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. இது வந்து சட்டத்தில் நீங்கள் ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்க சார். இந்தியாவிலே வந்து இந்த மாதிரி வந்து மிருகங்களை வைத்து கொண்டு நீங்கள் வந்து நடத்த முடியாது, காட்சிகள் நடத்த முடியாது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு சட்டம் மட்டும் தமிழகத்தில் வந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஏன்? தமிழகம் பொங்கி எழுந்தது. ஆமாம். என்டையர் தமிழ்நாடுவே அஜிடேட் போராட்டம் பண்ணாங்க. ஆமாம். அதனால இது மக்களுக்கு தாங்க என்ன சட்டன்றது என்ன வேணும், இன்னைக்கு எனக்கு என்ன வேணுன்றது நான் முடிவு பண்ணுறதுங்க சட்டம். அதுதாங்க மக்களோட அதிகாரம். ஆமாம். அதுதாங்க கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கேன் சார். மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க சார், சட்டசபைக்கு அனுப்புகிறாங்க, அதே போல் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சட்டத்தை ஏற்ற வேண்டும். நீ ஜனாதிபதி ஒப்புதல் கூட ஜனாதிபதி எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இவங்க எலெக்ஷனில் எம்பி அண்ட் எம்எல்ஏ நடக்கிற எலெக்ஷனில் தானே அவங்களும் வராங்க. அல்டிமேட்டாக நீங்கள் பாருங்கள், இந்த அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதுதாங்க கான்ஸ்டியூஷன், பியூட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த அழகு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அழகே பார்த்தீங்கன்னா மொத்த அதிகாரமும் மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஆகவே இந்த மக்களுக்கு பிடிக்காத சட்டம், மக்களுக்கு தேவைப்படாத சட்டம் ஏன் இருக்க வேண்டும்? நீங்க யாருக்காக கொண்டு வரீங்க ஒரு சட்டத்தை? நீங்க 75 ஆண்டுகளுக்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டர்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள ஹாஸ்பிட்டல் மாதிரி இந்தியாவில் எங்க ஹாஸ்பிட்டலும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர்ஸ் மாதிரி எங்குமே கிடையாது. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நீட்டுனா என்ன? நீட்டில் என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க? போன தடவை என்ன எக்ஸாம் என்ன நடந்தது சொல்லுங்க? அங்கங்க வந்து பீகாரில் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் அதோடைய அவுட்கம் என்னாச்சு? ஆனால் அதே போல் இம்பர்சனேட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக இம்பர்சனேட் பண்ணுறாங்க. ஆகவே இந்த நீட்ன்றது வந்து ஒன்றும் டாக்டர்ஸ், அதனால டாக்டர்ஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய அதிபுத்திசாலியான டாக்டர் உருவாக்க முடியும். இந்த பேட்ச் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்த மாதிரி தெரியல. 2017 இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னும் இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வர்ற நேரம் தான் அது. ஸோ நான் இனிமேல் தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட டாக்டர்ஸாக இருக்காங்க. ஏன்னா அவங்க எம்பிபிஎஸ்ல தான் முடிச்சிருப்பாங்க நேரம். ஆனால் நம்மக்கிட்ட எம்டி இருக்காங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்தியாவில் மிகச்சிறந்த டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க.